அண்மை செய்தி. கெஜ்ரிவாலை போல சிறை செல்வார் மு.க. ஸ்டாலின் என்று தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கெஜ்ரிவாலை போல சிறை செல்வார் மு.க. ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளார். தம்பிதுரை பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு என்போர்ஸ்மெண்ட் நேற்று முந்தான அறிக்கை கொடுத்தாங்க. 1000 கோடி ரூபாய் ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருக்கு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 கோடி என்போர்ஸ்மெண்ட் சொல்றாரு, நாளைக்கு 40,000 கோடி சொல்லுவார். 40,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறது ஸ்டாலினுடைய அரசு. மாபெரும் ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல் எப்படி நடந்ததோ அது போல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் போனாத காங்கிரஸ் காணாது போச்சு, திமுக காணாது போச்சு. இன்னைக்கு அது போல இந்த 1020 பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததன் காரணமாக இன்று திமுக அரசு வீழ்கின்ற நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் டெல்லியில் என்ன நடந்ததுன்னு. டெல்லி இது போலதான் இந்த கெஜ்ரிவால் அரசு இருக்கும் பொழுது அவர்கள் 1020 எல்லாம் சரியா கட்டாம பணத்தெல்லாம் அதிக விலைக்கு கமிஷன் வாங்கிட்டு ஏமாற்றின் காரணமாக ஜெயிலுக்கு போனார் கெஜ்ரிவால். ஆகவே 1000 கோடி அல்ல, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பது 40,000 கோடின்னு சொல்றாரு. ஆகவே 40,000 கோடி ஊழல் செய்தது யார்? ஸ்டாலினுடைய அரசு. எப்படி கெஜ்ரிவால் அரசு சிசோடியா ஜெயிலுக்கு போனாரு முதல்ல, அதுக்கடுத்து யாரு போனாரு? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர். அது போல செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. அது போல அதற்கு அடுத்தது ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறாரு. ஆகவே இந்த சாராய ஊழல்ல 1000 கோடி அல்ல, 40,000 கோடி செந்தில் பாலாஜி சொன்னது போல, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்ததன் காரணமாக இவர்கள் ஜெயிலுக்கு போவது கெஜ்ரிவால் உறுதி. கெஜ்ரிவால் போனது போல ஸ்டாலின் உறுதி. மத்திய அரசு என்போர்ஸ்மெண்ட் நேற்று முந்தான அறிக்கை கொடுத்தாங்க. 1000 கோடி ரூபாய் ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருக்கு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 கோடி என்போர்ஸ்மெண்ட் சொல்றாரு, நாளைக்கு 40,000 கோடி சொல்லுவார். 40,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறது ஸ்டாலினுடைய அரசு. மாபெரும் ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல் எப்படி நடந்ததோ அது போல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் போனாத காங்கிரஸ் காணாது போச்சு, திமுக காணாது போச்சு. இன்னைக்கு அது போல இந்த 1020 பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததன் காரணமாக இன்று திமுக அரசு வீழ்கின்ற நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் டெல்லியில் என்ன நடந்ததுன்னு. டெல்லி இது போலதான் இந்த கெஜ்ரிவால் அரசு இருக்கும் பொழுது அவர்கள் 1020 எல்லாம் சரியா கட்டாம பணத்தெல்லாம் அதிக விலைக்கு கமிஷன் வாங்கிட்டு ஏமாற்றின் காரணமாக ஜெயிலுக்கு போனார் கெஜ்ரிவால். ஆகவே 1000 கோடி அல்ல, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பது 40,000 கோடின்னு சொல்றாரு. ஆகவே 40,000 கோடி ஊழல் செய்தது யார்? ஸ்டாலினுடைய அரசு. எப்படி கெஜ்ரிவால் அரசு சிசோடியா ஜெயிலுக்கு போனாரு முதல்ல, அதுக்கடுத்து யாரு போனாரு? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர். அது போல செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. அது போல அதற்கு அடுத்தது ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறாரு. ஆகவே இந்த சாராய ஊழல்ல 1000 கோடி அல்ல, 40,000 கோடி செந்தில் பாலாஜி சொன்னது போல, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்ததன் காரணமாக இவர்கள் ஜெயிலுக்கு போவது கெஜ்ரிவால் உறுதி. கெஜ்ரிவால் போனது போல ஸ்டாலின் உறுதி.